படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ உள்ளே என்ஜாய் பண்ணாலும் கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஃபேர்வெல் வச்சுருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளும் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். என்ன அண்ணன் லாஸ்ட் படம் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் என்ன நல்லா சம்பவம் பண்ணிட்டாப்புல, கடைசியில் ஓட்ட வச்சு காமிச்சு அடுத்த மேல் ஜனநாயக நாடு எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு, தரமாக இருக்கு படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. படம் வேற லெவல் பாஸ். ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பிளாஸ்ட் சூப்பரா இருக்கியா? படம் அருமையா இருக்கு. எம்ஜிஆர்லாம் தாண்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுல ஒரு தனி ஃபீலுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு படம் சூப்பர் சூப்பர். வேற லெவல். ஜனநாயகன் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி. நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் கடைசியாக நடித்த படம் சொன்னாங்க. இது அற்புதமான படம். தளபதிக்கு எல்லாத்துலேயும் வெற்றி. ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றி. தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. நன்றி. பிளாஸ்ட் தளபதி பிளாஸ்ட் சிஎம் டைட்டில் மாஸ். கிளைமேக்ஸ்ல பிரியமுடன் போட்டு எங்களை அளவு ஸ்டார் தலைவர். ஜனநாயகன் தான் என்னைக்கும் நம்ம தலைவர் தான், சிஎம் அவர் தான். படம் சூப்பர் ப்ரோ. பிளாஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் தளபதி படம் இது லாஸ்ட் படம். எல்லாருக்குமே படம் பார்த்துட்டு வர அனைவருக்குமே சங்கடத்தோடு தான் வரும். தளபதி இன்னும் படம் நடித்தா ரசிகரான எங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அது எப்படின்னு சொல்கிறது நம்ம சங்கடமாக இருக்குது. சிஎம் ஐட்டாப்பில் அது ஒரு பெரிய சந்தோஷம். வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தால் ரசிகராக எங்களும் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்படுவோம். என்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது, அவங்கள பேச பார்க்கும்பொழுது, இனிமேல் தளபதி படம் நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது தன்னை அறியாமலே கண் கலங்குது. அதுதான் ஒரு வார்த்தை. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறதுனால அதை எப்படி சொல்லன்னு நம்மளுக்கு மனசு வர படம் எப்படி இருந்தது சொல்லுங்க. படம் அருமை.